Good morning, praise Lord. Welcome to this video. நிறைய ஃபைனான்ஸ் புக்ஸ் நான் படிப்பேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் கீப்பிங் அப் வித் த ஜோன்ஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா. நம்மக்கிட்ட அதுக்கு உண்டான பணம் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்காமல் நம்ம வாங்கிட்டோன்னா அது நம்மளை பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் இல்லையா. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, மூணாவது ஜீவனத்தின் பெருமை அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது மட்டுமே ஒரு மனுஷனை கொல்ல முடியும். என் வீட்டை விட அவங்க வீடு பெருசாக இருக்குது அப்படின்னு நான் பொறாமையாக பார்க்குறேன். அல்லது அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா நான் இந்த சொத்தை அரை விலைக்கு வாங்கிட்டு நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினப்பு எனக்கு வந்துச்சுனாலும் அது ஆபத்து தான். சிலர் சொல்கிறாங்க, நான் செத்தே கிடந்தாலும் யாருமே என்னை பார்க்க மாட்டாங்களாம் அப்படி சிலர் நினைக்கிறாங்க. நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன், ஆனால் என்னை பல கண்கள், உலகமெங்கும் இருக்கிற பல கண்கள் என்னை பார்த்துட்டு இருக்குது. பொதுவாக இப்போ என்னுடைய தோற்றத்தை பார்த்து வெறுப்பாக நினைக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலிலையும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க குழந்தைக்குரிய ஒரு அனுபவங்களில் இருக்கிறவங்க, அதாவது ஜபஜீவியம், ஆத்மாதாயம் அல்லது அப்படி இல்லாத சபையில் இல்லாத நபர்கள் நியாயமில்லாமல் கோபிக்கக்கூடிய நிலைமைகள் வர முடியுது. நானே அந்த மாதிரி இதில் ஆட்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு புதிய துறையில் புதிய இதில் கால் வச்சுருக்கேன். அதுமாரி நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டால் அது மனுஷ கொலைபாதத்துக்கு சமானம். ஸோ இதிலெல்லாம் நான் தப்பிக்கிறேன் அப்படின்னா அந்த என்னுடைய ஜப ஜீவியம்தான் என்னை காக்குது. அது முக்கியமாக நான் என்னுடைய நாவை நான் காத்துக்கொள்கிறதுனால என்னுடைய ஜீவன் காக்கப்படுது. சாதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் நிறைய லேடிஸ் இருக்காங்க. அவள் என்னோட படிப்பு ஜாஸ்தி, நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன், அவங்க காலேஜில் வேலை செய்கிறாங்க. நம்ம சொல்லலைன்னா கூட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட சம்பாத்தியம் கூட அப்படியெல்லாம் தான் என்னால் நினைக்க முடியும். அப்படின்னா அது ஒரு கட்டப்பட்ட நிலைமை அல்லது அதெல்லாம் ஒரு குழந்தைக்கு ஏற்ற ஒரு நிலைமை தான். ஸோ இதெல்லாம் சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது அப்படின்ட்டு ஒரு கட்டுரை இருக்கும். அதுபோல் இதுமாரி அல்பமான காரணங்கள் நம்மளை கட்டி, இதனால் நம்ம ஒருவர் முகத்தை ஒருத்தரால் நம்மளால் பார்க்க முடியறதில்ல, அல்லது யார்கிட்டையும் உட்காந்து பேசவும் முடியறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு தனிமைப்பட்ட நிலைமையில் நம்ம வந்துடுறோம். ஆனால் எல்லோரையும் ஆத்மாவை பார்த்து எல்லாருக்காகவும் ஜெபிச்சா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதாவது அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வாராம். அதுபோல் எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கறதுனால தான் நான்
இன்ன வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அதே சாட்சியாக நான் சொல்ல விரும்புகிறேன்.